ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடிக்கிற வெயிலுக்கு டெய்லி ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டால் உடம்பு வந்து ரொம்ப வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடியோவில் சம்மர் சீரிஸில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து முலாம்பழ ஜூஸ் தான். இந்த முலாம்பழம் எந்த டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா, வெள்ளரி பழம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்க. அதே மாதிரியே தான் இருக்கும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப எந்த குளிர்ச்சி. இப்போ இதான் சீசன் போல் இருக்குது. 4 பழம் 5 பழம் 50 ரூபா 60 ரூபா அப்படின்னு தான் விற்கிறாங்க. இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் உள்ள சீடெல்லாம் வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு அப்படியே வந்து ரைட்டாக வந்து எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துடும். இது என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வெள்ளரி பழம் சாப்பிட்ருப்பீங்க. பழுத்த வெள்ளரி பழம் அதே டேஸ்ட்லலாம் வந்து இருக்குமே. கட் பண்ணிட்டு அதில் உள்ள விதையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டு இந்த விதையை வந்து தூக்கி வந்து போட்டுற வேண்டியதான். நிறைய பேர் வந்து இந்த நிறைய வெயிட் லாஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்களா, அது இந்த விதையை வந்து உள்ள வந்து சேர்த்துக்கிறாங்க. இதை வந்து காய வச்சு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் எல்லாம் போடும்போது கரண்டி வச்சு இந்த மாதிரி அழகாக வந்து எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து ஸ்கியூப்ஸ்பாக வந்து வந்துடும். இதை வந்து எடுத்து அப்படியே வந்து ஜூஸ் போட போகிறேன். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம தண்ணி அதிகமாக குடிக்கணும். தண்ணி மட்டும் அதிகமாக வந்து குடிச்சிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டு குட்டீஸுக்கும் சரி, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி, தண்ணி குடிங்க சொல்லிக்கிட்டே இருங்க. வாங்க முலாம்பழம் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பழத்தை ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி மிக்சரில் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடயே வந்து 4 ஸ்பூன் சீனி வந்து சேர்த்துருக்கேன். இது கூடயே வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1.5 டம்ளர் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம எந்த பழம் ஜூஸ் போட்டாலும் சரி, நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தி. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஐஸ் கட்டி போட்டு நல்லா வந்து ஜூஸ் வந்து அடிச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து ஐஸ் கட்டிலாம் வந்து போடலை. அப்படியே எதுவும் சும்மா வந்து அடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே முலாம்பழத்தோட தோல் வந்து இருக்கும்ல, அந்த இதில் வந்து அழகாக வந்து ஊற்றி அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஊற்றிட்டேன். இது கூடயே 10 நிமிஷம் சச்சா சீடு வந்து ஊற வச்சு அதே வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன். எங்கள் ஊர் சைடெலாம் முலாம்பழம்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊர் சைடெலாம் என்ன பழம் சொல்லுவாங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முலாம்பழம் ஜூஸ் வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.